எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் எதனால் சிறந்தது, ஜென்ம நட்சத்திரத்தில் ஏன் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, ஜென்ம நட்சத்திரத்துக்கு அதிபதி யார், ஜென்ம நட்சத்திரத்துக்கு சிறப்பு பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். ஜென்ம நட்சத்திரன்றது ஒரு ஜாதகத்தில் லக்ன பாவம்ன்றது ஒரு ஆன்மாவை குறிக்கிறது. அப்போ சந்திரன் நிற்கிறது, சந்திரனை நம்ம உடலாக சொல்கிறோம். அப்போ சந்திரன் நிற்கிற நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரத்தை தான் நம்ம உடலை இயக்குபவர்னு சொல்லி சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்கிறது. அப்போ இந்த நட்சத்திரத்தை நீங்கள் வழிபட்டாலோ, நட்சத்திர தினத்தில் நம்ம பூஜைகள் பரிகாரங்கள் பண்ணாலோ அப்போ சிறந்த பலன்கள் தரும்ன்றது இருக்குது. அதனால தான் பிறந்த நாளை நட்சத்திர தினத்தன்று கொண்டாடுறாங்க. அன்றைய தினம் போய் அந்த சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, அன்னதானங்கள் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் பண்ணுறதெல்லாம் மிக சிறந்ததாக இருக்குது. 27 நட்சத்திரங்களில் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த 12 ராசிகளுக்குள்ளவும் 27 நட்சத்திரத்துக்குள்ளேயும் தான் வரணும். இந்த 27 நட்சத்திரத்தில் அவங்க ராசிக்கு சந்திரன் நின்ற நட்சத்திரத்தை நம்ம நட்சத்திர பிறந்த நாளாக கொண்டாடலாம். ஜென்ம நட்சத்திரத்தில் எந்த காரியம் பண்ணாலுமே மிக சிறந்தது. ஜென்ம நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த நட்சத்திரத்தை நம்ம எப்படி ஷைன் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும்ன்றது இருக்குது. ஜென்ம நட்சத்திரம் எதுக்கு அவ்வளோ சிறந்தது, நம்ம சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொன்னது பார்வதி தேவி, அந்த அம்மா தன் கர்ம வினையால் சிவனை விட்டு பிரிந்து இருந்து மாங்காட்டில் தவம் இருந்தாங்களாம். அப்போ அந்த அம்மா தன்னோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்று தான் மணலில் லிங்கம் செய்து வழிபட்டதனால் பலன் திருப்பி அவங்க இழந்த பழைய வாழ்வு அவங்களுக்கு கிடைச்சிதான். அந்த மாதிரி ஒவ்வொரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு தனி சிறப்புகள் இருக்குது. டெய்லி கோயில் போக முடியாது, செவ்வாய் வெள்ளியில் போக முடியாதுன்னு உணர்றவங்க நினைக்கிறவங்க இந்த மாதத்தில் தன்னோட நட்சத்திரம் என்றைக்கு வருதோ அன்றைக்கி டேட்டில் குறித்து வச்சுக்கோங்க. ஒரு அலர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அன்றைக்கி நம்ம போயிட்டு சாமிக்கு விளக்கு போடுறதோ, ஒரு அகல் தீபம் போட்டாலும் நல்லது, ஒரு அர்ச்சனை பண்ணுறதோ, ஒரு விளக்கேற்றுறதோ, அன்றைக்கி மாதம் வர நட்சத்திரத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணால் ரொம்ப சிறப்பு பலன்கள் நமக்கு கிடைக்கும். அதனால் ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய அதிபதிக்குரிய தெய்வங்கள் என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்காவது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி பிறந்த நாள் ஜென்ம நட்சத்திரத்தில் எப்படி கணக்கிடணும்னா தமிழ் மாதத்தில் வர்றதை தான் நம்ம கணக்கில் கொள்ளணும். இப்போ இங்கிலீஷ் டேட் தான் எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் தமிழ் மாதத்தில் வர 4 நட்சத்திரம் அதே தமிழ் மாதத்தில் அடுத்த வருடம் எந்த நட்சத்திரத்தில் தமிழ் இப்போ ஆடி மாதமில் பிறந்திருக்காங்க ஒரு நட்சத்திரத்துலன்னா அதே ஆடி மாதத்தில் வர அந்த நட்சத்திரத்தில் தான் நம்ம பிறந்த நாளை கொண்டாடணும். அதாவது இப்போ அது இப்போ ஸ்கூலில் எல்லாமே நம்ம இங்கிலீஷ் டேட்லேயே போயிடுறோம். ஆனால் நீங்கள் இந்த நட்சத்திர தினத்தை அன்றைக்கி போய் ஒரு அபிஷேகம், குழந்தைங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறதோ, உடம்பு முடியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேண்டிக்கிட்டு அபிஷேகம் பண்ணுறது, இல்லை அன்னதானங்கள் பண்ணுறது, இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பு. நட்சத்திரத்தை கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நட்சத்திர பிறந்தநாள் அன்றைக்கி எல்லாமே பண்ணிடலாம். ஏழை எளியவங்களுக்கு, முதியோருங்களுக்கு நம்ம கர்ம வினையெல்லாம் போயிடும்னு அர்த்தம். அது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஜென்ம நட்சத்திரம். அதனால் இனிமே நம்ம ஜென்ம நட்சத்திரத்தை அன்றைக்கி கொஞ்சம் தெய்வங்களை வழிபடுங்க. அந்தந்த நட்சத்திரத்துக்குரிய அதிபதிகளை நான் சொல்கிறேன் எந்தெந்த அதிபதினு. 27 நட்சத்திரத்துக்குரிய அதிபதியை, ஏன்னா நவகிரகங்களில் வர்றவங்க தான் அந்த நட்சத்திர அதிபதிகளும் ஆவாங்க. கேது பகவானுக்கு என்னென்ன நட்சத்திரம், ராகுக்கு என்னென்ன நட்சத்திரம். இப்போ ராகுக்கு எடுத்துட்டிங்கன்னா உதாரணத்துக்கு சதயம், திருவாதிரை, சுவாதி, அந்த மாதிரி ஒரு நவகிரகத்துக்கு கூறிய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திர அதிபதிகளை நான் சொல்கிறேன் லிஸ்ட்டு போட்டு. மாதத்தில் ஒரு நாள் நட்சத்திரத்துக்கு போய் ஒரு அதிபதிக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்கள். இல்லை வருடத்துக்கு ஒரு நாள் நம்ம பிறந்த நட்சத்திரத்தை அன்றைக்கி பண்ணிங்கன்னா ரொம்ப மிகுந்த நன்மை கொடுக்கும்ன்றது உண்மையான ஒரு விஷயம். நன்றி, வணக்கம்.